இயேசு அனைவரையும் நேசிக்கிறார். இயேசு அனைவரையும் நேசிக்கிறார். விபிஎஸ்ஸில் கலந்து கொள்ளும் சிறு பிள்ளைகளே, விபிஎஸ்ஸில் கலந்து கொள்ளும் சிறு பிள்ளைகளே, இயேசு அனைவரையும் நேசிக்கிறார். Praise the Lord friends. Jesus Loves All Online VBS 2024க்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல உங்க அன்போடு வரவேற்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க 10 days VBSல கலந்துக்கினா gift வேணும் இல்லையா? அதுக்கு நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணா gift கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கேட்கலாமா? Praise the Lord children. Jesus Loves All Online VBS Day 8க்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சில்ட்ரன்ஸ். உங்களெல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க தொடர்ந்து கதையில கேட்கப்படுற 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லி அனுப்புறீங்க. அது மட்டும் இல்லாம அழகா மனப்பாட வசனங்களையும் தமிழ் இங்கிலீஷ்ல ஆடியோ அனுப்புறீங்க, ப்ளஸ் எழுதியும் அனுப்புறீங்க. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நீங்க அழகா கிராஃப்ட் எல்லாம் பண்ணி அனுப்புறீங்க. இதை கண்டினியூவா நீங்க செய்யும் பொழுது 10 நாட்கள் நீங்க செய்யும் போது உங்களுக்கு அழகான கிஃப்ட் காத்திருக்கு. சரி, தொடர்ந்து செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், திரியேக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, இந்த ஆன்லைன் விபிஎஸ்ல அப்பா டே 8ஆம் நாள் கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னம் பிள்ளைகளை ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறப்பா. அப்பா, பெந்தகோஸ்தே நாளிலே மேல் வீட்டு அறையில சீஷர்கள் மீது இறங்கின அக்னிமயமான நாவுகள், பிரைஸ் தி லார்ட். அப்பா இந்த விபிஎஸ்ல கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இறங்குவதாகப்பா. தகப்பனே, உங்க கருத்துல பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. அந்த பிள்ளைகள் கதையை பார்க்கும் பொழுதே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரை. மனப்பாட வசனத்தை சொல்லும் பொழுதே பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படணும் ஆண்டவரை. பற்பல பாஷைகளை பிள்ளைகள் பேசணும் ஆண்டவரை. அவர்கள் பெற்றோர்கள் ஆண்டவரை சாட்சி சொல்லணும் ராஜா. பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நாங்கள் பார்க்கிறோம்னு சொல்லணும் ராஜா. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே சகல சத்தியத்திற்குள்ளே பிள்ளைகளை நடத்த முடியும் ஆண்டவரை. 60-100 பிள்ளைகளை பலன் கொடுக்கும்படி, என் கர்த்தருக்கென்று கனி கொடுக்கும்படி, ஒரு சாட்சியுள்ள ஜீவிதம் என் கர்த்தருக்காய் வாழும்படி கர்த்தாவே இந்த நேரத்தில் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்துல கொட்டுக்கிறோம் ஆண்டவரை. அப்பா, இந்த விபிஎஸ்ல பங்கு பெறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் உற்றார் உறவினர்கள் பெற்றோர்களை ரட்சியும் ஐயா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமீன். Praise the Lord friends. Praise the Lord friends. இப்போ நம்ம தேவனை துதித்து மகிமைப்படுத்தலாமா? ஒரு மனமாய் ஓரிடத்தில் கூடி வந்துள்ளோம், இந்த இடம் முழுவதும் மகிமையால் நிரப்பிடுமே. ஒரு மனமாய் ஓரிடத்தில் கூடி வந்துள்ளோம், இந்த இடம் முழுவதும் மகிமையால் நிரப்பிடுமே. நிரப்பிடும் நிரப்பிடும் ஆவியால் நிரப்பிடும், நிரப்பிடும் நிரப்பிடும் வல்லமையால் நிரப்பிடும். நிரப்பிடும் நிரப்பிடும் ஆவியால் நிரப்பிடும், நிரப்பிடும் நிரப்பிடும் வல்லமையால் நிரப்பிடும். வரங்களால் நிரப்பிடும், பலத்தினால் நிரப்பிடுமே. வரங்களால் நிரப்பிடும், பலத்தினால் நிரப்பிடுமே. நிரப்பிடும் நிரப்பிடும் ஆவியால் நிரப்பிடும், நிரப்பிடும் நிரப்பிடும் வல்லமையால் நிரப்பிடும். மேல்வீட்டு அறையினில் ஊற்றின அபிஷேகத்தை அக்கினிமயமாக எங்கள் மீது ஊற்றுமே. மேல்வீட்டு அறையினில் ஊற்றின அபிஷேகத்தை அக்கினிமயமாக எங்கள் மீது ஊற்றுமே. ஊற்றிடும் ஊற்றிடும் அபிஷேகத்தை ஊற்றிடுமே. ஊற்றிடும் ஊற்றிடும் அபிஷேகத்தை ஊற்றிடுமே. நிரப்பிடும் நிரப்பிடும் ஆவியால் நிரப்பிடும், நிரப்பிடும் நிரப்பிடும் வல்லமையால் நிரப்பிடும். புது புது பாஷைகள் நாங்கள் இன்னும் பேசணும், பல்லோகம் நிரப்பதை அனுதினமும் பார்க்கணும். புது புது பாஷைகள் நாங்கள் இன்னும் பேசணும், பல்லோகம் நிரப்பதை அனுதினமும் பார்க்கணும். பார்க்கணும் பார்க்கணும் தரிசனங்கள் பார்க்கணுமே. பார்க்கணும் பார்க்கணும் தரிசனங்கள் பார்க்கணுமே. நிரப்பிடும் நிரப்பிடும் ஆவியால் நிரப்பிடும், நிரப்பிடும் நிரப்பிடும் வல்லமையால் நிரப்பிடும். உள்ளந்த எலும்புகள் உயிரோடு எழுமணும், அசைவுகள் உண்டாக்கி அறுவடைகள் பெருகணும்.
மனம் ஒரு மனமாய் ஓரிடத்தில் கூடி வந்துள்ளோம். இந்த இடம் முழுவதும் மகிமையால் நிரம்பிடுமே. ஒரு மனமாய் ஓரிடத்தில் கூடி வந்துள்ளோம். இந்த இடம் முழுவதும் மகிமையால் நிரம்பிடுமே. Thank you friends. Thank you friends. Friends, இப்போ நம்ம ஸ்டோரி பார்க்கலாமா? சில்ட்ரன்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் தலைப்பு அக்னிமயமான நாவுகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் தலைப்பு அக்னிமயமான நாவுகள் என்ற தலைப்புல நம்ம கதையை பார்க்க போறோம். கவனமா கேளுங்க சில்ட்ரன்ஸ். நீங்க கதையை கவனமா கேட்டாதான் கதையின் இறுதியில கேட்கப்படுற கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியும். இப்ப நம்ம கதைக்குள்ள போலாமா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததை நாங்கள் உங்களுக்கு கதையாக சொன்னோம், நீங்கள் கேட்டீங்க. ஏசப்பா சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து சீஷர்களுக்கு தரிசனமானார் அப்படின்னு நம்ம போன வாரம் கதையாக கேட்டோம். கரெக்டுங்களா? இப்போ பாருங்க, ஏசப்பா மொத்தம் 40 நாட்கள், எத்தனை நாட்கள்? 40 நாட்கள் சீஷர்களுக்கு தரிசனமாகிறாரு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து சீஷர்களுக்கு 40 நாட்கள் தரிசனமாகிறாரு. எதுக்கு இயேசு கிறிஸ்து தரிசனமாகி சீஷர்களிடத்துல என்ன பேசுறாரு அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. சரிங்களா? அதை என்ன சொல்றது, ஏசப்பா உயிரோடு எழுந்து சீஷர்களுக்கு என்ன பண்றாரு? சொல்லி கொடுக்குறாரு. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள் எல்லாவற்றையும் சீஷர்களுக்கு சொல்லிடுறாரு. சீஷர்களுக்கு சொல்லிட்டு அவர் சீஷர்களுக்கு ஒரு காரியத்தை கட்டளையிடுறாரு. நீங்க பிதா வாக்கு பண்ணினதை நிறைவேற காலம் வரைக்கும் நீங்க எருசலேம்ல தான் இருக்கணும். எருசலேமை விட்டு வேற எங்கேயும் போகாதீங்க. நீங்க எருசலேம்லயே இருங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும். என்னது? பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது நீங்க பலன் அடைவீங்க. இந்த பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு நீங்க சாட்சியா இருப்பீங்க. பரிசுத்த ஆவினர் உங்களுக்குள்ள வரும்படிக்கு நீங்க ஒருமனப்பட்டு காத்திருங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதே மாதிரியே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க காத்திருக்கிறாங்க. அந்த டைம்ல இயேசு கிறிஸ்து அவங்க கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு என்ன பண்றாருன்னா, அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்றாரு. அப்படியே அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லா சீஷர்களும் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது இயேசுவானவர் அப்படியே என்ன பண்றாரு? வானத்துக்கு அப்படியே போறாரு. அப்படியே பூமியிலிருந்து அப்படியே மேலே 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 உயர்ந்து அப்படியே வானத்துக்கு போகிறாரு. ஒரு மேகம் அவர் அப்படியே எடுத்துக்கிட்டு போகுது. அவர் எல்லாருடைய கண்களுக்கும் மறைஞ்சிடுறாரு. அப்போ அவர் வானத்தை அண்ணாந்து, எல்லா சீஷர்களும் வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது வெண்மையான வஸ்திரம் தரித்த 2 பேர் அங்கே நிற்கிறாங்க. 2 ஏஞ்சல்ஸ் தேவ தூதர்கள் அங்க நிக்கிறாங்க. நின்னு சொல்றாங்க, சீஷர்களை பார்த்து சொல்றாங்க, கலிலேயராகிய மனுஷரே, என்ன சொல்றாங்க? கலிலேயராகிய மனுஷரே, நீங்க ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நின்னுட்டு இருக்கீங்க? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திலிருந்து எழுந்தருளினாரோ அப்படியே மறுபடியும் வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எப்படி அவர் வானத்துக்கு போனாரோ அதே மாதிரி மறுபடியும் வானத்திலிருந்து வருவாரு. நீங்க பார்க்கும்போது அவர் வானத்திலிருந்து கீழே இறங்கி வருவாரு அப்படின்னு அந்த ஏஞ்சல்ஸ் சொல்றாங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவாரு அப்படின்னு அர்த்தம். சில்ட்ரன்ஸ், நீங்க ஏசப்பா உங்களுக்காக பிறந்தாரு, பெத்லஹேம் கிராமத்துல பிறந்தாரு அப்படின்றத நம்புறீங்களா? சொல்லுங்க சில்ட்ரன்ஸ், நீங்க நம்புறீங்களா? சரி, நீங்க இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பெத்லஹேம் கிராமத்துல பிறந்தாருன்னு நம்புறீங்க. சரி, ஏசப்பா உங்களுக்காக சிலுவையில உங்களுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, உங்களுடைய வியாதிகளுக்காக, உங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் ஏசப்பா
சிலுவையில மரித்தாரு அப்படின்றத நீங்க நம்புறீங்களா? நம்புறோம். சரி, நீங்க ஏசப்பா உங்களுக்காக தான் சிலுவையில மரிச்சாரு அப்படின்னு நம்புறீங்க. சரி, ஏசப்பா உங்களுக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு அப்படின்னு நம்புறீங்களா? நம்புறோம். சரி, நீங்க ஏசப்பா 3ஆம் நாள் உங்களுக்காக உயிரோடு எழுந்தாருன்னு நம்புறீங்க. இன்றைக்கும் பிதாவுடைய வலது பரிசத்துல உங்களுக்காக பிரதான ஆசாரியரா வேண்டுதல் செய்யறாரு, உங்களுக்காக அவர் ஜெபிக்கிறாரு அப்படின்றத நம்புறீங்களா? நம்புறோம். சரி, உங்களுக்காக ஒரு பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறாரு, பிரதான ஆசாரியரா உங்களுக்காக பரலோகத்துல இருக்கிறாரு நீங்க நம்புறீங்க. ஓகே, சந்தோஷம். சரி, ஏசப்பா மீண்டும் வரப்போறாரு, அவருடைய 2ஆம் வருகை இருக்கு, அது நீங்க நம்புறீங்களா சில்ட்ரன்ஸ்? நம்புறோம். ஓகே, நீங்க ஏசப்பாவுடைய 2ஆம் வருகை இருக்குன்னு நம்புறீங்க. சரி, அது அவருடைய வருகைக்கு நீங்க என்ன ஆயத்தமா இருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி ஆயத்தமா இருக்கீங்க? ஏசப்பாவுடைய வருகையில உங்களை எடுத்துக்கொண்டு போவாரு, சரிங்களா? அப்ப நீங்க சினிமா பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களை எடுத்துட்டு போவாரா? நான் உங்களை கேள்வி கேட்கறேன். நீங்க சினிமா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அப்ப எடுத்துட்டு போவாரா? எடுத்துட்டு போக மாட்டாரு. நீங்க உங்க அம்மா கூட சண்டை போடுறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடுறீங்க, யாரை பத்தியாவது கசப்பா கோபமா வைராகியமா பகையா உங்க மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க, அப்போ உங்களை எடுத்துட்டு போவாரா? எடுத்துட்டு போக மாட்டாரு. தவறான காரியங்களை பார்த்துட்டு இருக்கீங்க, கேம்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க, எடுத்துட்டு போவாரா? எடுத்துட்டு போக மாட்டாரு சில்ட்ரன்ஸ். அதாவது நீங்க பரிசுத்தமா வாழணும். எப்படி வாழணும்? பரிசுத்தமா வாழணும். நீங்க பரிசுத்தமா இருக்கும் பொழுதுதான் ஏசப்பா மீண்டும் வரும் பொழுது உங்களை என்ன பண்ணுவாரு? அவரு தன்னிடமாக நம்ம எல்லாரையும் எடுத்துட்டுக்கு போவாரு, சரிங்களா? ஒவ்வொரு நாளும், எத்தனை நாள்? ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகைக்கு நீங்க ஆயத்தமா இருக்கணும். நீங்களும் ஆயத்தமா இருக்கணும், அநேகரையும் நீங்க ஆயத்தப்படுத்தணும். ஏசப்பா வரப்போறாரு, ஏசப்பாவுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். நீங்க இது போல சினிமா இது பண்ணாதீங்க, பார்க்காதீங்க, சீரியலையே பார்த்து கெட்டு போகாதீங்க, குடும்பத்துல சண்டை போடாதீங்க, தினந்தோறும் ஜபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, ஏசுவா பத்தி எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உங்களை நீங்க என்ன பண்ணணும்? நீங்களும் ஆயத்தமா இருக்கணும். எல்லாரையும், உங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரையும் நீங்க என்ன பண்ணணும்? ஆயத்தப்படுத்தணும், சரிங்களா சில்ட்ரன்ஸ்? இப்படி நீங்க ஆயத்தமா இருக்கும் போது ஏசப்பா மறுபடியும் வருவாரு. என்ன பண்ணுவாரு? தன்னிடமாக தம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு போவாரு. இது சத்தியமான வார்த்தை, மாறாத வார்த்தை. இதோ இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். என்ன சொன்னாரு? இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு. ஏசப்பா சீக்கிரம் வருவாரு. அவருடைய வருகைக்கு நம்ம அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்ப நீங்க சொல்லலாம், நான் கோவமா இருக்கக்கூடாதுதான் நினைக்கிறேன், ஆனா கோவப்பட்டுறேனே, நான் சினிமாவே பார்க்க கூடாதுதான் நினைக்கிறேன், ஆனா சினிமா பார்த்துடுறேனே, என்ன பண்றது, என்னால முடியலையே அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லித்தரேன் சில்ட்ரன்ஸ், ஒரு ரகசியத்தை சொல்றேன், கேக்குறீங்களா? சரி, சீஷர்கள்லாம் என்ன பண்ணாங்களாம்? எல்லாரும் ஒரு இடத்துல கூடி இருந்தாங்களாம். என்ன பண்ணாங்களாம்? கூடி இருந்தாங்களாம். 120 பேர். எத்தனை பேரு? 120 பேரும் என்ன பண்ணாங்களாம்? 120 சீஷர்களும் எருசலேம்ல ஒரு இடத்துல கூடி இருந்தாங்களாம். ஒருமனப்பட்டு, எப்படி? ஒரு மனதா கூடி இருந்தாங்களாம். இப்போ ஒரு 5 பேர் 6 பேர் இருந்தாலே வாக்குவாதம் அப்படிதான் இருக்கும். ஆனா எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம, நான் பெரியவனா நீ பெரியவனா இல்லாம 120 பேரும் ஒரு மனமா கூடி இருந்தாங்களாம். அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஏசப்பாவுடைய அம்மா மரியாள் இருந்தாங்க, மற்ற ஸ்திரீகள் இருந்தாங்க, 120 சீஷர்கள், மொத்தம் 120 பேர் அங்க இருந்தாங்களாம். அப்ப என்ன ஆச்சா? ஒரு பெரிய பலத்த காத்து. என்னது? பலத்த காத்து அடிச்சுதான். இந்த நாள் எந்த நாள் பாத்தீங்கன்னா பெந்தகோஸ்தே நாள். சொல்லுங்க பார்க்கலாம். பெந்தகோஸ்தே நாள்ல தான் இந்த காரியம் நடக்குது. அவங்க எல்லாம் கூடி இருக்கும் போது ஒரு பலத்த காத்தடிச்சுதான். அப்படியே பெரிய சவுண்டு, அப்படியே காத்து அப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்த அப்படி சவுண்டு கேட்கும். அப்படியா வானத்துல இருந்து ஒரு சத்தம், ஒரு பெரிய சத்தம் கேக்குதான். அப்புறம் அவங்க உக்காந்துருந்த வீடு முழுசும் அந்த சத்தம் அப்படியே நிரப்புதான். அப்ப பாத்தீங்கன்னா அக்னிமயமான நாவு. அப்படியே நீங்க இமேஜின் பண்ணுங்களேன்,
அப்படியே அக்கினிமயமான நாவுகள், அப்படியே வந்து ஒரு நெருப்பு மாதிரியான நாவுகள். அப்படியே நான் சொல்கிறத நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். ஒரு அக்கினிமயமான நெருப்பு மாதிரி ஒரு நாவு அப்படியே என்ன பண்ணுதாம், எல்லார் மேலேயும் அப்படியே வந்து அமருதான். அவங்க 120 பேர் இருக்காங்களே, அந்த 120 பேர் மேலேயும் அப்படியே அந்த அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொருவர் மேலேயும் அப்படியே அமருதாம். அவங்க அது அப்படியே அந்த அக்கினிமயமான நாவுகள் அமரும் பொழுது என்ன நடக்குதாம், அவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியில நிரப்பப்படுறாங்க. அவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியில நிரப்பப்படுறாங்க. அப்ப பரிசுத்த ஆவியில நிரப்பப்படும் பொழுது அவங்க எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுறாங்க. என்ன பாஷையில பேசுறாங்க? அந்நிய பாஷையில பேச தொடங்குறாங்க. சில்ட்ரன்ஸ், நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்மளால எதுவும் முடியல, அதாவது சினிமா பார்க்காம இருக்க முடியல, சண்டை போடாம இருக்க முடியல. ஆனா நம்ம நினைக்கிறோம் சினிமா பார்க்கக்கூடாது, சண்டை போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளால பரிசுத்தமாக வாழ முடியலையே, ஏன்? நம்மளால நம்மளுடைய கண்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள முடியலையே, ஏன் அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்விகள் இருந்தா, உங்களுக்கு ஒரு காரியத்தோட ரகசியத்தை சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ரகசியம் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டா நீங்க பரிசுத்தமா வாழ முடியும், உங்களால பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடியும். அதாவது 2 குருடர்கள் இருக்கிறாங்க. 2 குருடர்களும் இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போகணும்னு நினைக்கிறாங்க, ஒரு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. 2 பேரும் தனியா போனாங்கன்னா என்ன நடக்கும்? ஏதாவது ஒரு பள்ளத்துல அவங்க தெரியாத இடத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 குருடர்களும் தெரியாத ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்ப யாருடைய அட்வைஸும் கேட்காம அந்த 2 குருடர்களும் போகும்பொழுது என்ன நடக்கும்? கண்டிப்பா ஒரு ஆளு கீழே விழுந்துருவாங்க. கரெக்டா இல்லையா? கண்டிப்பா ஒரு ஆளு கீழே விழுந்துருவாங்க. இவங்க விழ பார்த்து அவங்களும் கீழே விழுந்துருவாங்க. பள்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பா கீழே விழுந்துருவாங்க. அதே மாதிரிதான் சில்ட்ரன்ஸ். ஆனா உங்களை வந்து எந்த மனுஷனும் இன்னொரு மனுஷனை வழி நடத்த முடியாது, பரிசுத்தத்துக்கு நேரா வழி நடத்த முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களை பரிசுத்தத்துக்குள்ள நடத்த முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற மேடுகள், பள்ளங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லுவாரு. வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுதான் அப்படின்னு சொல்ற சத்தம் உங்க பின்னால கேட்கும். இப்ப 2 ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நினைக்கலாம், நம்ம இந்த ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்றதா இல்ல இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்றதா அப்படின்னு உங்களுக்கு வழியே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா அவர் சொல்லிடுவாரு, இல்ல நீ இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணாத, இந்த பெஸ்ட் ஸ்கூலு, நீ இதுல ஜாயின் பண்ணு, உங்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பரிசுத்தானவர் என்ன பண்ணுவாரு? உங்களுக்குள்ள இருந்து அவர் சொல்லுவாரு. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மள சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துவாரு. பரிசுத்த ஆவியானவர் தான் பிதாவுடைய சித்தத்தை செய்யறதுக்கு, இயேசுவோடைய சித்தத்தை செய்யறதுக்கு உங்களை வழி நடத்துவாரு. இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுங்க சில்ட்ரன்ஸ். ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா பரிசுத்தானவர் உங்களுக்குள்ள இருந்தா நாளைக்கு எந்தாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, எந்த பலவீனமும் உங்களை தொடாதபடிக்கு அவர் என்ன பண்ணுவாரு? உள்ள இருந்து உங்களை ஃபயரா, அப்படியே அக்னிமயமான நாவுகள் போல ஃபயரா வச்சுப்பாரு. எந்த தீட்டான காரியம் உங்களை தொடாதபடிக்கு பரிசுத்தத்துல காத்து கொள்ளும்படி செய்வாரு சில்ட்ரன்ஸ். இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்க எல்லாருக்கும் வேணுமா? யாருக்கெல்லாம் பரிசுத்தானவர் வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, உங்க எல்லாருக்கும் பரிசுத்தானவர் வேணும் தானே? அப்ப நான் சொல்ற ஜபத்தை நீங்க எல்லாரும் சொல்றீங்களா? பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரம், பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஏசப்பா, ஏசப்பா, பெந்தகோஸ்தே நாளிலே சீஷர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் அக்னிமயமான நாவுகளால் அமர்ந்தது போல எங்கள் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. நாங்கள் அனைவரும் அந்நிய பாஷையிலே
அந்நிய பாஷையே பேச வேண்டும் ஏசப்பா. பேச வேண்டும் ஏசப்பா. உம்முடைய சித்தத்தை செய்ய உம்முடைய சித்தத்தை செய்ய பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வேண்டும் ஏசப்பா. எங்களுக்கு வேண்டும் ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் மேல் நாங்கள் வாஞ்சையா இருக்கிறோம். நாங்கள் வாஞ்சையா இருக்கிறோம். நாங்கள் தாகமா இருக்கிறோம். நாங்கள் தாகமா இருக்கிறோம். எங்களை நிரப்பும். எங்களை நிரப்பும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சில்ட்ரன்ஸ், இந்த ஜபத்தை நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா? இந்த ஜபத்தை நீங்க இந்த நாள் மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே எனக்கு நீங்க வாங்க, பரிசுத்த ஆவியானவரே நீங்க எனக்குள்ள வாங்க, பரிசுத்த ஆவியானவரே நீங்க எனக்குள்ள வாங்கன்னு நீங்க ஜெபிக்கும் பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே நீங்க எனக்குள்ள வாங்க. நீங்க எனக்குள்ள வாங்க. இந்த ஒரு வார்த்தை சொல்றது உங்களுக்கு கஷ்டமா? இல்ல, ரொம்ப ஈஸியா தானே இருக்கு. இந்த வார்த்தையை நீங்க ஒவ்வொரு நாளும் சும்மா பேச்சுக்கு இல்ல, இருதயத்துல இருந்து ஆசையா ஏசப்பா கிட்ட கேளுங்க. நிச்சயம் தாகமா இருக்கிற உங்களுக்கு ஏசப்பா இலவசமா தம்முடைய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுப்பாரு. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சில்ட்ரன்ஸ், கதை பாத்தீங்களா? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சில்ட்ரன்ஸ்? ஆண்டி இப்ப உங்களை 5 கொஸ்டின் கேட்க போறேன். 5 கொஸ்டினுக்கான ஆன்சரையும் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்டிக்கு ஆடியோ அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மேல் வீட்டு அறையில் யாரெல்லாம் கூடியிருந்தார்கள்? மேல் வீட்டு அறையில் யாரெல்லாம் கூடியிருந்தார்கள்? இதுதான் கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 2, பரிசுத்த ஆவியானவர் டேஷ் மயமான நாவுகளால் சீஷர்கள் மீது இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் டேஷ் மயமான நாவுகளால் சீஷர்கள் மீது இறங்கினார். இதுதான் கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 3, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் என்ன பாஷையை பேசினார்கள்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் என்ன பாஷையை பேசினார்கள்? இதுதான் கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 4, இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக பிதாவுடைய வலது பரிசத்தில் அமர்ந்து நமக்காக என்ன செய்கிறார்? இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக பிதாவின் வலது பரிசத்தில் அமர்ந்து என்ன செய்கிறார்? இதுதான் கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 5, நாம் அனைவருமே எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் எடுத்துக்கொள்ளப்படுவோம்? நாம் அனைவரும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் எடுத்துக்கொள்ளப்படுவோம்? இதுதான் கொஸ்டின் நம்பர் 5. இந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சரையும் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்டிக்கு ஆடியோ அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மெமரிஸ் சொல்லாமா? நீங்க யார் கூட சேர்ந்து ஆக்ஷனோட சொல்லுங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7. இப்போ நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாமா? For God has not given us a spirit of fear, but of power and of love, of a sound mind. 2 Timothy chapter 1:7. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெமரி பண்ணி ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆடியோ அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம நோட்லயே எழுதி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். பெந்தெகொஸ்தே நாளில் கூடியிருந்தார்கள், காத்திருந்தார்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். பெந்தெகொஸ்தே நாளில் கூடியிருந்தார்கள், காத்திருந்தார்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். அக்கினிமயமான நாவுகள் சீஷர்கள் மேலே அமர்ந்தது. அக்கினிமயமான நாவுகள் சீஷர்கள் மேலே அமர்ந்தது. அனைத்து நாடுகளுக்கும் சுவிசேஷம் சீஷர்கள் வழியாக பரவியது. அனைத்து நாடுகளுக்கும் சுவிசேஷம் சீஷர்கள் வழியாக பரவியது. இப்போ நம்ம கிராஃப்ட் பண்ணலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சூப்பரான கிராஃப்ட் பண்ண போறோம்.
ஆஹா, இந்த கிராஃப்ட் எங்கே இருக்குது கண்டுபிடிச்சிட்டிங்களா? என் தலை மேலே எல்லாம் ஆன்ட்டியை பார்த்து சிரிக்கிறீங்களா? சரி பரவாயில்ல, கொஞ்ச நேரம் சிரிச்சுக்கோங்க. ஆன்ட்டியை பார்த்து நீங்கள் எல்லாரும் சிரிச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு அழகாக கிராஃப்ட் பண்ண போகிறோம். நம்ம பண்ணிவிட்டு நீங்கள்லாம் என்ன பண்ணணும்னா உங்கள் தலை மேலே போட்டு ஆன்ட்டிக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். ஓகேங்களா? பண்ணுவீங்களா? சரி வாங்க நம்ம கிராஃப்ட் பண்ணுவோம். இது போல் ஒரு சார்ட்டில் வந்து என்ன பண்ணுங்கள், நெருப்பு மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெருப்பு மாதிரி கட் பண்ணிவிட்டு எல்லோ கலரில் கலரிங் அடிச்சுக்கோங்க. எல்லோ சார்ட் கிடச்சாலும் ஓகே, இல்லைனா ஒயிட் சார்ட்டில் எல்லோ கலர் அடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியை உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7. இது போல் எழுதுகிறேன். இன்னொரு சார்ட்டில் என்ன பண்ணுங்கள், இது போல் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இது போல் ரவுண்டாக கட் பண்ணி போட்டுட்டு இந்த நெருப்பு மாதிரி எரியுதுலையே அந்த சார்ட்டை வந்து ஸ்டாப்லர் பண்ணிக்கோங்க. ஆன்ட்டி மாதிரி தலையில் போட்டு காட்டுங்க. ஓகேங்களா? ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஓகே சில்ட்ரன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எண்டிங் பிரேக் வந்திருக்கோம். நம்ம ஆன்ட்டி கூட சேர்ந்து ப்ரே பண்ணலாமா? இப்போ நம்ம விபிஎஸ் உடைய கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம எண்டிங் ப்ரேயர் பண்ண போகிறோம். எந்த ஜப குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம்னா, எல்லா சபைகளிலுமே சிறு பிள்ளைகள் சண்டே ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். அநேக பிள்ளைகள் விபிஎஸ்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது, சண்டே ஸ்கூல்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது இல்லையா? இப்போ நம்ம நடத்துகிற சபைகளை நடத்துகிற சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூலுக்கு எல்லா பிள்ளைகளும் கலந்து கொள்ளணும். இப்போ நீங்கள் எப்படி விபிஎஸ் ஆன்லைனில் கலந்துக்கிறீங்க, அது கூட ஆன்லைனில் கலந்துக்காத நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. சபைகள் இருக்கும், சபைகளுக்கும் நிறைய பிள்ளைகள் வந்து சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, அவங்க பெற்றோர்கள் அனுப்ப மாட்டாங்க. ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பிள்ளைகளாகிய நீங்கள் இப்போ முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் தடைகளை நீக்கி போடுவார். அந்த பிசாசின் பிடியிலிருந்து பிள்ளைகளை விடுவித்து எல்லா சபைகளிலுமே பிள்ளைகள் கூட்டமாக எழுப்பி சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூலில் கலந்து கொள்ள வைப்பார். இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஏசப்பா, அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்துடன் நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. தகப்பனே அப்பா, ஒவ்வொரு சபைகளில் நடக்கிற சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூல்ல அப்பா ஏராளமான சிறு பிள்ளைகள் வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதுன்னு சொன்னீங்க ராஜா. சிறு பிள்ளைகள் கூட்டமாக சபைக்கு வரும்படியா ஒரு எழுப்புதலின் அக்னியை நீங்க போட போறீங்க ராஜா. ஒரு எழுப்புதலின் அக்னியை போட போறீங்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஏசப்பா, உம்மாலே கூடும் ஆண்டவரே. பெற்றோர்கள் உள்ளத்திலே பேசும் ஆண்டவரே. புறாக்கள் பால்கனி துவாரத்துக்கு பறந்து வருகிறது போல என் அன்பு தகப்பனே, சிறு பிள்ளைகள் உம்மை அறிந்து கொள்ளும்படி பறந்து வருவார்களாக ராஜா. உம் வார்த்தையை கேட்கும்படி வருவார்களாக கர்த்தாவே. அப்பா, பெற்றோர்கள் அப்பா இந்த போல விபிஎஸ்க்கு வரவிடாமல் தடை செய்யலாம் அப்பா, சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பாமல் தடை செய்யலாம் அப்பா. அப்படிப்பட்ட பெற்றோர்கள் உள்ளத்திலே நீ பேசுவீராக. அவருடைய கடின இருதயங்கள், கல்லான இருதயங்கள் சதையுள்ள இருதயங்களாய் மாற்றப்படணும் அப்பா. நல்லது தானே சொல்லி தராங்க, நம்ம அவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு தானே சொல்லி தராங்க. நாம அந்த பிள்ளைகளை அனுப்புவோம், சபைக்கு அனுப்புவோம் என்று பெற்றோர்கள் ஆண்டவரை நினைக்கணும் ராஜா. அப்பா, இது ஒரு மதமா அவங்க பார்க்க கூடாதப்பா. ஆண்டவரை தகப்படி ஒரு மன மாற்றமாக பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை நற்காரியங்களை சொல்லி தருகிற ஒரு இடமாக அவர்கள் பார்க்கலாமே ராஜா. கத்தாவே, நீ கிருபை பாராட்டுங்க ராஜா. எந்த இடங்களெல்லாம் தகப்பனே எங்களை போன்று சிறு பிள்ளைகள் ஊழியங்களை செய்கிறார்களோ, ஆத்தும பாரத்துடன் சிறு பிள்ளைகள் ஊழியத்தை செய்கிறார்களோ, அவர்கள் இருதயத்திற்கு ஒரு இளைப்பாறுதலை தாங்க ராஜா. சோர்ந்து போயிருக்கிற அவர்கள் இருதயத்தில் ஒரு இளைப்பாறுதலை தாங்க ராஜா. வெறுமையான படகை, வெறுமையான பேதுருவின் படகை மீன்களால் நிரப்பினது போல என் அன்பு தகப்பனே, சிறு பிள்ளைகள் ஊழியத்தில் ஒரு நிரப்பத்தக்கதாக, ஆத்துமாக்களால் நிரப்பத்தக்கதாக, சிறு பிள்ளைகளால் நிரப்பத்தக்கதாக, வாலிபர்களால் நிரப்பத்தக்கதாக அதிசயங்களையும் ஆலோசனையும் தாங்க ராஜா. பேதுருவுக்கு வலது பக்கத்திலே வலையை போடு என்று ஆலோசனை தந்தது போல அப்பா, மீன்களால் படவை நிரம்ப செய்தது போல அப்பா, சிறு பிள்ளைகள் ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு நீர் ஆலோசனை தருவீராக ராஜா. எப்படி அந்த சிறு பிள்ளைகளை உம்மாண்டையில கொண்டு வர முடியும், அந்த எப்படி அந்த பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கற்றுத்தர முடியும். தேவனை அறிகிற அறிவினால் அந்த பிள்ளைகளை நிரப்பப்பட, அபிஷேகத்தால் நிரப்பப்பட,
அபிஷேகிக்கப்பட கடைசி கால அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள யோவான் சாணகனை போல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிள்ளைகளை எழுப்ப அப்பா கிருபை தாங்க ராஜா உங்க கரத்துல கொட்டுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பட இந்த விபிஎஸ்ல பங்கு பெற்று என்னோட இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும், பெற்றோர்களை ஆசீர்வதியும், குடும்பத்தினரை ஆசீர்வதியும். பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படி, பரிசுத்த ஆவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படி, வரங்களால் நிரப்பப்படும்படியாய், ஆவின் கனிகளால் நிரப்பப்படும்படியாய் செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகரணங்களை மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன்ஸ். நம்ம தொடர்ந்து விபிஎஸ்ல நாளைக்கு பார்ப்போம். பை.